இது காலை நேரம். வயல்ல காஞ்சி போன கெட்டு போன பயிர்கள் இருந்தது. ஆரியனும் ஆரியனோட அப்பாவும் ரொம்ப வெறுத்து போய் தலை குனிஞ்சு நின்னாங்க. ஆரியன் அம்மாவோட கண்ல கவலை ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இப்ப என்ன பண்றது? நம்ம பயிர்கள் எல்லாமே இப்படி வீணா போயிடுச்சு. வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டது வீணா போச்சு. இப்போ குடும்பத்தை எப்படி நடத்துறது? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நகரத்துக்கு போறேன். அங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும்ல. நீ உன் பையனை நகரத்துக்கு அனுப்பி வைக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்றத கேளு. அங்க போனா பசங்க கெட்டு போயிடுவாங்க. என் பையன் அந்த மாதிரி கிடையாது. நான் அவனுக்கு நல்ல மரியாதையை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். அப்படியா? பார்க்கலாம். மறுநாள் ஆரியன் வெறும் பாக்கெட்டோட அப்புறம் நம்பிக்கையோட பஸ்ஸை விட்டு இறங்கினான். கொஞ்ச நாள் வேலை தேடினதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்ல வேலை கிடைச்சது. கவனமா இருக்கணும், சரியா? ஏதாவது தப்பு பண்ண உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், புரியுதா? சரி சார். அதே இடத்துல கொரியன் பொண்ணு சூரியனும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ ஒரு ஏழை, அனாதையும் கூட. ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆரியன் பார்த்தான். முதலாளி காரணமே இல்லாம சூரியனை திட்டிட்டு இருந்தாரு. உனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய தெரியுமா, தெரியாதா? சார், நீங்கள் ஏன் இந்த பொண்ணை இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை எதிர்த்து கேள்வி கேட்ப? இங்கேருந்து வெளியே போ. அவர் ஆரியனையும் சூரியனையும் வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சூரியன் ரொம்ப சோகத்தோட ஆரியன் கிட்ட என்ன சொன்னானா, ஏன் இப்படி பண்ண? நான் ஒரு அனாதை. எனக்குன்னு இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. அங்க இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் நாச்சும் கிடைச்சது. நான் இருக்கேன்ல, நீ என் கூட என் கிராமத்துக்கு வா. உன்னோட கிராமத்து ஜனங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு கொரியன், அப்புறம் இது இந்தியா. மக்கள் நம்மளை பார்த்து வித்தியாசமா பேசுவாங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னால் உன்னை இப்படி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. சூரியன் ஆரியனை நம்பி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட கிராமத்துக்கே போனான். கிராமத்து ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தூரத்துல ஆரியனும் சூரியனும் வரத பார்த்தாங்க. அட, ஆரியன் நகரத்துலேருந்து திரும்பி வரான். வரும்போது கூடவே ஒரு வெளிநாட்டு பொண்ணையும் கூட்டிட்டு வரான். பார்த்தீங்களா? அவன் பையன் என்னவோ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போ பாருங்க, கொரியன் மருமகளை கூட்டிட்டு வரான். ஆரியனோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆரியனும் சூரியனும் அவங்க முன்னாடி போய் நின்னாங்க. கண்ணா, நீ என்ன காரியம்பா பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஏற்கனவே நாம சாப்பாட்டுக்கு திண்டாடிட்டு இருக்கிறோம். உன்னால சம்பாதிச்சு எதுவும் கொண்டு வர முடியல. ஆனா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கூட கல்யாணம் பண்ணி ஒரு மருமகளை கூட்டு வந்திருக்க, அதுவும் ஒரு வெளிநாட்டு மருமகளை. சூரியன் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சோகமாயிட்டா. இது ராத்திரி நேரம். ஆரியனும் சூரியனும் வீட்டு கொல்லப்புறத்துல உட்கார்ந்துருந்தாங்க. ஆரியன் சோகமா இருந்தான். என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குது. வேலையும் இல்லை, இப்போ பணமும் இல்லை. நாம எப்படி இங்கே வாழ்றது? நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன? நான் கொரியால இருந்தப்போ என் அம்மா ரொம்ப சுவையான ராமென் நூடுல்ஸ் பண்ணுவாங்க. நான் அவங்க கிட்ட எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டேன். நாமே இந்த கிராமத்துல ராமென் நூடுல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடாது? ஆனால் இங்கே கிராமத்து மக்கள் ராமென் நூடுல்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களே. அப்படி நல்ல சுவையா இருந்தா எது வேணாலும் வியாபாரம் பண்ணலாம். நாம மக்களை இதை சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதான். ஆனால் கிராமத்து மக்கள் யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு நிறைய பணம் இல்லையே. அதனாலதான் சொல்றேன், நாம இதை ₹1 விற்கலாம். எனக்கு புரியவே மாட்டேங்குது. நாம இதை ₹1 விற்றோன்னா நாம என்ன சம்பாதிக்க முடியும்? இங்க பாரு, நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். ஒரு பாக்கெட் ராமன் நூடுல்ஸ் ₹10. அப்புறம் அதுல 5 சின்ன சின்ன பவுல்ஸ் கொடுக்க முடியும். அப்படின்னா ஒரு பவுலுக்கான செலவு ₹2. அப்படி இருக்கும்போது நம்ம ₹1 விற்றா நஷ்டம் தானே ஏற்படும். ஆமா, ஆனா இது ஜனங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு பவுல்லையும் கொஞ்சம் வேக வச்ச முட்டை, பச்சை வெங்காயம், அப்புறம் மசாலா போட்டு இதை இன்னும் டேஸ்டியா பண்ணுவோம். அப்புறம் மக்கள் மெல்ல மெல்ல இதை அதிகமா வாங்குவாங்க. ஒருவேளை கிராமத்தில் இருக்கிறவங்க தினமும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ தினமும் ₹100 வரும். அப்புறம் இதை சாப்பிடறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்கன்னா இன்னும் அதிகமா சம்பாதிக்கலாம். ஆனால் நாம் இந்த சின்ன வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னாலும் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக பணம் வேணும்ல. சூரியன் உடனே தன்னுடைய கழுத்துல இருந்த செயினை கழட்டி ஆரியன் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா, இதை என் அம்மா எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இதை நீ வித்துடு. இதுல எவ்வளவு பணம் வருதோ அதை வச்சு நாம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். என்னால் இப்படி பண்ண முடியாது. இது உன்னோட அம்மாவோட அடையாளம்.
நீ என்னுடைய புருஷன், உன்னை விட எனக்கு இது பெருசு இல்ல. அப்புறம் நம்ம பிசினஸ் நல்ல வெற்றிகரமா போச்சுன்னா அதுக்கப்புறம் இதை நாம மறுபடியும் வாங்கிக்கலாம். ஆரியனுக்கு தான் மனைவி சொன்ன யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுநாள் அந்த செயினை மார்க்கெட்ல வித்து கொஞ்சமா பணம் எடுத்துட்டு வந்தான். கிராமத்தோட மத்தியில ஒரு சின்ன மரக்கடைய கட்டினாங்க. அந்த கடையில ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, கொரியன் மருமகளுடைய ராமன், ₹1 மட்டுமே. என்னப்பா இது விளையாட்டு? இவ்வளோ கம்மி விலைக்கு யார் விற்பாங்க? அடடா, பார்த்தீங்களா? மரியாதையான பையனோட மரியாதையான மருமகளோட விளையாட்டை கிராமத்தில் வந்து வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க. கிராமத்து ஜனங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சூரியன் அடுப்புல ஒரு பாத்திரத்துல ராமன் நூடுல்ஸ போட்டா. அதோட வாசனை காத்துல பரவுச்சு. அடடா, அது நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு. சூரியன் ஒரு சின்ன பாத்திரத்துல ராமன் நூடுல்ஸ் எடுத்து வச்சா முதல் கஸ்டமருக்கு கொடுத்தா. அடடா, இது ரொம்ப சுவையா இருக்கு. மெல்ல மெல்ல இன்னும் நிறைய பேர் லைன்ல வந்து நின்னாங்க. எல்லாரும் ₹1 ராமன் வாங்க ஆரம்பிச்சாங்க. சில வாரங்களுக்கு அப்புறம் கடைக்கு முன்னாடி நிறைய கூட்டம் நின்றுட்டு இருந்தது. கிராமத்துக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆட்கள் வந்தாங்க. நகரத்துல இருந்து கூட இங்க சாப்பிடறதுக்கு ஆட்கள் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நியூஸ் பேப்பர்லயும் செய்தி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. கிராமத்தில் இருக்கிற கொரியன் மருமகள் உழைச்சி ஒரு சின்ன ராமன் நூடுல்ஸ் கடையை ஓப்பன் பண்ணி மொத்த ஏரியாவிலையும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. வெறும் ₹1 சுவையான ராமன் நூடுல்ஸ் கொடுத்து அவங்க அவங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறம் கிராமத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்டே வந்துடுச்சு, கொரியன் மருமகளோட ராமன். தலைவர் கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ள வந்தாரு. இங்க பாருப்பா, நான் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். அப்புறம் மருமகளுக்கும் மரியாதை கொடுக்காம பேசிட்டேன். எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீங்க எல்லாரும் எங்களை திட்டினீங்கல்ல, அதனால தான் நாங்கள் முன்னேறி வரணுன்ற தைரியமே எங்களுக்கு வந்துச்சு. தலைவரும் கிராமத்து ஜனங்களும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போனாங்க. ஆரியன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து தன்னோட மனைவியோட செயினை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா, இந்தா உன் அம்மாவோட கிஃப்ட்டு. நான் எவ்வளோ பணத்துக்காக இதை விற்றேனோ, நேற்று அதை விட 2 மடங்கு பணம் கொடுத்து இதை வாங்கிட்டேன். ஆரியனோட மனைவி மறுபடியும் அவங்க அம்மாவோட கிஃப்டை தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டா. எப்போவாவது யோசிச்சியா, ₹1 விற்கிற ராமன் நூடுல்ஸ் நம்மளை இந்த அளவுக்கு முன்னேற்றம்னு நினச்சியா? உழைப்பும் ஈடுபாடும் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். இப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க.